அந்த கண்ணை பார்த்தாக்கா. வாட்ஸ்அப் guys, இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. அண்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக டுட்டோரியல் போட்டிருக்கேன். அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஐகார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட XML லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் பிளருன்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு லெவல் 10க்கு அது மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு நம்ம ஜூம் எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துடுங்க. அண்ட் அகைன் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிலேட்டுன்னு ஒரு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவிங்கில் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இல்லாமல் இது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அண்ட் செகண்டாக உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஆப்ஷன் இருக்கும், அதை 64க்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு 2 எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவே போதும். அண்ட் உங்களோட ஆடியோ இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த அளவுக்கு டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களோட பேக்ரவுண்டையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க, இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க கூகுள்லேருந்து. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை சென்டரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா வைப்பர்ஸ் குவாட்ரண்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்க் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆட் பண்ண பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும். அதில் நான் பீச் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலர் கேலரியில் போய்ட்டு சேவ் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட பேக்ரவுண்ட் டியூரேஷன் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டெக்ஸ்ட்டையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் மட்டும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்டர் அண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்டோக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எனேபிள் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோக் சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை 5.5க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறமா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை சென்டராக மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வேப் எஃபெக்ட் இருக்கும், அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெலைடோஸ்கோப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு மிரர் ஆப்ஷன் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணுறங்க. அண்ட் தென் உங்களுக்கு சென்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு -, லெவலுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதை -1க்கு டிக்ரீஸ் பண்ணிட்டு தென் லாஸ்ட்டாக மிரர் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. தென் இப்போ ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 7க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சம் மிடில் மறுபடியும் அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த கெலைடோஸ்கோப் எஃபெக்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கொஞ்சம் செகண்ட்ஸ் நார்மலாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட் தான் இது. நீங்கள் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் 7 வைக்கணும், அண்ட் தென் மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வைக்கணும். ரொம்ப ஈஸியாகவே இது பண்ணிடலாம். தென் இப்போ பேக் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா 1000 to 99 px வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எண்டிங்க்கு இப்போ வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து எந்த சைஸில் இருந்ததோ அந்த சைஸ்க்கே ஃபுல்லாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஜூம் அவுட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஜூம் இன்காக மூவ் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து செகண்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா லிரிக்ஸ் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அண்ட் உங்களோட லிரிக்ஸோட சைஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மூவ் டூல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் சைஸை வந்து கம்மி பண்ணும்போது உங்கள் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுல்லாக கம்மியாகிடும். ஸோ அதில் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு நார்மலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து சேம் அதே எஃபெக்ட் ஆப்ஷன் போயிட்டு தென் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக ஆட் ஆகிடும். ஸோ லைக்வைஸ் நான் என்னென்ன ஸ்டெப்லாம் சொல்லணும், நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், அண்ட் தென் வந்து இன்ட்ரோ எஃபெக்ட், டெக்ஸ்ட் எஃபெக்ட், இது மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நான் எல்லா லிரிக்ஸுமே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியான எஃபெக்ட் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.